எர்வினோட சின்ன வயசுல டீச்சரா இருந்த தன்னோட அப்பா கிட்ட ஒரு பயங்கரமான கொஸ்டின் கிளாஸ்ல கேட்டான். செவருக்கு அந்த பக்கத்து மனுஷங்க இல்ல நம்மளால எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அண்ட் அந்த கேள்விக்கு அங்க பதில் சொல்லாம மொத்த விளக்கத்தையும் வீட்டுல வந்து தன் பையன் கிட்ட சொன்ன அந்த அப்பா அடுத்த நாள் இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் சாதாரணமா இருந்த கியூரியாசிட்டி எர்வின் அப்படின்ற டெவிலுக்கு ஃபியூயால செயல்படுற அளவுக்கு ஒரு கொடூரமான கியூரியாசிட்டியா மாறுச்சு. அப்படி எர்வின் பண்ண எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் அவனோட சுயநலமான ஒரு கியூரியாசிட்டி தான் இருந்துச்சுன்னு சொன்னா ஏன் நம்மளால இதை முன்னாடியே யூகிக்க முடியல? ஏன்னா எர்வினோட கியூரியாசிட்டியும் ஹியூமனிட்டியை காப்பாற்றணும்ன்ற எண்ணமும் அந்த அளவுக்கு வித்தியாசமானதெல்லாம் கிடையாது. பை ஆக்ஷன் வைஸ் சொல்றேன். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் தீனி போடுற விதமா டைட்டன்ஸை கொலை பண்ணணும், அதுக்கப்புறம் செவருக்கு வெளியில போய் எக்ஸ்பெடிஷன் போகணும், அண்ட் அதை தானே எர்வின் பண்ணா. அப்ப இதை வச்சு நீங்க எர்வின் செல்ஃபிஷா இல்லையான்னு கேட்டீங்கன்னா சுயநலவாதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் மோட்டிவ் மேட்டர்ஸ். இதை தெளிவா விளக்குறதுக்கு பென்டன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சீக்ரெட் ஆஃப் த ஆம்னிட்ரிக்ஸ் மூவில பென் டெட்ராக்ஸ் கிட்ட இந்த ஆம்னிட்ரிக்ஸுக்கு நான் தகுதி இல்லாதவன் நினைக்கிறீங்களா, நான் இதை வச்சு எத்தனை மக்களை காப்பாத்திருப்பேன் அப்படின்னு கேட்பான். அப்பதான் டெட்ராக்ஸ் ஒரு கேள்வி கேட்பான், நீ இந்த ஆம்னிட்ரிக்ஸை பயன்படுத்துறதுக்கு காரணம் மக்களை காப்பாற்றணுன்ற எண்ணமா இல்ல நீ ஹீரோ ஆகணும்ன்ற எண்ணமா? அந்த மாதிரி இங்க எர்வின் பண்ணது ஹியூமனிட்டியோட ஃபியூச்சருக்கு ஏதோ ஒரு வகையில வழிவகுத்து இருக்கலாம். ஆனா அது எர்வினோட நோக்கமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுதான் இங்க மேட்ரு. ஏன்னா எர்வின் எல்லா இடத்துலயுமே 100% சுயநலவாதியாவும் இல்ல, 100% பொதுநலவாதியாவும் இல்ல. ஃபைனலி உயிரே போகிற சில இடத்துலயும் கியூரியாசிட்டி விட்டுட்டு ஹியூமனிட்டியை காப்பாற்ற தான் எர்வின் முயற்சி பண்ணியிருக்கான். தன்னோட அப்பாவோட பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்கு சுயநலமா பயணத்தை ஆரம்பிச்ச எர்வின் தன்னோட எல்லா தப்பையும் உணர்ந்துட்டு கடைசியில பொதுநலமா ஒரு டெவிலா தன்னோட கதையை முடிக்கிறான். வெயிட் பண்றாடே, ஏன்டா எவ்வளவு பிரம்மாண்டமான கண்டென்ட் இறக்கிருக்கீங்க? அந்த செதுக்கி வச்ச சிற்பத்தை இப்படி ஷார்ட்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கு. சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபுல் ஸ்கிரீன்ல பாடுறா. ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாடா பார்க்கலாம்.